ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பழைய சங்க இலக்கிய பாடல்களில் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கிற பல பாடல்கள் ஒரு நாடக காட்சி போல இருக்கும். அந்த பாடல்களில் வரும் செய்திகள் கொஞ்சம் மற்ற குறுந்தொகை போன்ற பாடல்களை விட கொஞ்சம் நீண்டதாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் ஒரு நாடக காட்சி இருக்கும். பாலைக்கலி 5 திணைகளின் அடிப்படையில் அந்த கலித்தொகை பகுக்கப்பட்டிருக்கிறது. பாலைக்கலி, முல்லைக்கலி, நெய்தல்களி, குறிஞ்சிக்கலி என்று அது வரும். பாலையில் இருக்கிற 35 பாடல்களையும் பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்பவர். அந்த புலவருக்கு பெயரே பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அவர் பாலை சார்ந்த பாடல்களைத்தான் நிறைய பாடியிருக்கிறார். சங்க இலக்கியத்தில் மொத்தம் 68 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அவற்றுள் பல பாலை திணை சார்ந்தவை. இந்த கலித்தொகையில் இருக்கிற 35 பாலை திணை பாடல்களையும் அவர் தான் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பாடல் இப்படி வரும். ஒரு தோழி தன்னுடைய தோழியினுடைய காதலனிடத்தில் பேசுகிறாள். நேற்று நீ என் தோழியிடத்தில் மிகுந்த அன்பாக இருந்திருக்கிறாய். அவன் ஆமாம் என்கிறான். ஆனால் அதில் மகிழ்ச்சி அடையாமல் என் தோழி கொஞ்சம் வருத்தப்படுகிறாள், கொஞ்சம் சந்தேகப்படுகிறாள். ஏன் நான் அன்பாகத்தானே இருந்தேன். ஆமாம், மிக கூடுதல் அன்பாக இருந்திருக்கிறாய், அதனால் அதில் ஒரு சந்தேகம் அவளுக்கு வந்திருக்கிறது என்று இவள் சொல்லுவாள். எப்போதும் எண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் யாராவது நம்மிடத்திலே மிக குடைந்து பேசினால் அதற்குள் வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதோ என்கிற எண்ணம் வரும். இந்த தோழி சொல்லுகிற போது அவள் சொல்லுவாள், நேற்று முழுவதும் என் தோழியோடு நீ மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாய். ஆனால் அப்படி மகிழ்ந்து இருந்ததற்கு பிறகும் என் ஒள் இழை நீவுவார் காதலர் மற்றென் உள்ளுவர் என்னகொல் என்று கேட்கிறாள். அவ்வளவு பிரியமாக இருக்கிறாரே, திரும்ப திரும்ப அன்பை காட்டிக்கொண்டே இருக்கிறாரே, என்னுடைய நெற்றியை தடவி கொடுக்கிறார், என்னுடைய காதுகளின் இடைகளை சரி செய்கிறார், இதற்குள் வேறு ஏதோ இருக்கிறதோ என்கிற எண்ணம் வந்தது என்று சொல்லிவிட்டு பிறகு அவளே அதை கண்டறிந்து விட்டாள். நீ பொருள் திரட்டுவதற்காக, பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து போகிறாயோ என்கிற சந்தேகம் அவளுக்கு வருகிறது. அந்த பிரிவை சொல்லாமல் அவளை சமாதானப்படுத்துவதற்குத்தான் இவ்வளவு அன்பாக இருக்கிறாயோ என்று அவள் எண்ணுகிறாள். அதுவும் நீ போகிற பாதை பற்றி அவள் அறிந்தபோது அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறாள். அது எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? புல்லும் வழங்கா புலம்பல்லாரிடை, அதாவது பறவைகள் கூட பறப்பதற்கு அஞ்சுகிற மிக கொடுங்கோலர்கள், வம்பலர்கள் நிறைந்திருக்கிற ஒரு காடு. அந்த காட்டுக்குள் நீ தனியாக போகிறாய் என்பதே அவளுக்கு ஒரு பேரச்சத்தை தருகிறது. தன்னை விட்டு பிரிந்து போகிறான் என்பதில் ஏற்படுகிற வருத்தம் ஒருபுறம், இத்தனை கொடுமையான காடு, அங்கே இருக்கிற அந்த வம்பலர்கள், அதாவது ஆறலை கள்வர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கொள்ளும் பொருளிலர் ஆயினும் வம்பலர் துள்ளுனர் காண்மார் என்று அந்த கலித்தொகையிலே அவர் எழுதியிருக்கிறார். பாலை என்கிற காடு அன்றைக்கு எப்படி இருந்தது? இப்போது இருப்பது போல ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போவது அத்தனை எளிதென்று காடுகளை கடந்து போக வேண்டும். காடுகளை கடக்கிற போது அங்கே வாழையும் வேலையும் வைத்து கொண்டு ஆறலை கள்வர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வழிப்போக்கர்களிடம் பணம் இல்லை என்று சொன்னால் கொள்ளும் பொருள் இலர் ஆயினும், அவனிடத்தில் பணம் இல்லை என்றாலும் அவனை வேலால் குத்தி அவன் அந்த உடம்பு எப்படி துள்ளுகிறது என்பதை பார்த்து சிரிக்கிற கொடுங்கோலர்கள். அப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் இருக்கிற காட்டுக்குள் நீ போகிறாய் என்கிற அச்சத்தில் இருக்கிறாள். ஒழிக பெருமை நின் பொருட்பிணி பிரிவே என்று அந்த பாடல் முடியும். அந்த பிரிவு பொருள் வளம் சேர்க்கிற பிரிவில்லையாம், பொருட்பிணி பிரிவு. அதாவது நோய் தரப்போகிற, பொருளை தருகிறதோ இல்லையோ, உன் தலைவிக்கு நோயை தரப்போகிற, அவள் உயிரோடு இருப்பாளா என்று சொல்லவே முடியாத அளவுக்கு துயரத்தை தரப்போகிற பயணம் ஒழிக பெருமனின் பயணம் என்று அந்த பாடல் முடியும். ஓர் அழகான இலக்கியம் மனநிலையை, உளவியலை எப்படி சொல்கிறது என்பதற்கு இந்த பாட்டு ஓர் எடுத்துக்காட்டு.